வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நம்ம நார்த் இந்தியாவில் நடந்த மேட்டர் தான். ஆனால் வந்து அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. அதுக்கு பின்னாடி யார் காரணம் இருக்குது 2 நாள் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய டேட்டா வந்து புல் அவுட் பண்ண, கம்பேரிஷன் பண்ண, உட்காந்து பார்த்து கிளியரா வந்து யார் பிரச்சனை இருக்குது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் கொஞ்சமா. அதான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா அடுத்தது வந்து இந்த குரூப் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை பார்த்து தான் வரப்போகுது. இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் அது வந்து டெல்லியில் நடந்த மாதிரி பிரச்சனை ஆக்க பார்ப்பாங்க. அந்த குரூப் யாரு? ஏன்னா வந்து அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம உஷாரா இருக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வச்சு உங்களுக்கு கரெக்டான டிசிஷன் எடுக்கலாம். யார் கூட நிக்கணும், யார் கூட நிக்க கூடாது, யார் தப்பு, யார் கரெக்டான உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ வெல்கம் டு சொல்வே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். 2 நாளா இந்த நியூஸை பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ப்ரொபகண்டா இருக்கா இல்லையான்னு. அது பார்க்கும்போது தான் பயங்கர டென்ஷன் ஆச்சு. நிறைய முட்டா பசங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அடித்தட எதுக்கு ப்ரொட்டஸ்ட்னே தெரியாம நீட்டுக்கு நடந்த ப்ரொட்டஸ்ட்க்கு இடையில சேர்ந்துட்டு அவங்க வழியா ப்ரொட்டஸ்ட் இழுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் மேல கொஸ்டின் பண்ணிட்டு, கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணிட்டு, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணுன்றது வந்துட்டு போய் மோதியை ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடந்தா மோடி கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? போட்டு வெளுத்தியே எல்லாரையும் அடிச்சு விட்டுருக்காங்க. நான் சொல்றது கரெக்ட் தான். நானும் நீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த நீட்டுக்கு போன போராட்டம் எப்படி வேற மேட்டருக்கு போச்சு அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு பின்னாடி இருக்குது என்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ அது என்ன அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்னா, நீங்க ஒரு ரூல் தெரியணும். இந்தியா வந்து ரீசெண்டா வந்து FRCA அப்படின்னு ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னப்பா இந்த FRCA அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த FRCA ரிலேட்டட் நம்மளுக்கு தெரியலனா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் பண்றாங்க, இந்தியாக்குள்ளாரே பஞ்சாயத்து இருக்கு, இல்லை வெளியில் இருக்கிற ஆளுங்க வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவங்க மூலமா வந்து இந்தியா காப்படிக்க பார்க்கறாங்க தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த FRCA என்னன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு இருக்காங்க 2010ல. இதுபடி என்னன்னா, யாராச்சும் வந்து வெளியூர்ந்து ஏதாச்சும் NGO இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு காசு போடுறாங்கன்னா அந்த காசை வந்து நீங்க கரெக்டா அக்கௌண்ட்ல வச்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை ஆடிட் பண்ணா அது நீங்க ப்ராப்பரா காட்டிக்கணும். அந்த காசு உங்க எங்க நீங்க போட்டிருக்கீங்க, எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஃபுல் ட்ரேசபிலிட்டி இருக்கணும். ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணும். அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ண என்ன நடக்கும்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வெளியூர் வந்து ஃபண்ட் ரிசீவ் பண்ண முடியாது. அந்த ஆர்கனைசேஷன் வந்து இல்லீகல் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆர்கனைசேஷன் டிபெண்டரான எல்லா அசெட்ஸையும் வந்து கவர்மெண்ட் கேப்சர் பண்ணதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. இதுதான் FRCA பஞ்சாயத்து ஆயிருக்கு. இது எல்லா வருஷம் நடக்குதுதாங்க. எல்லா வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துட்டு இது டைட் ஆக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளியூர்ந்து வந்துட்டு இந்த சைனா, US, பாகிஸ்தான் இருக்குது காசு வந்துட்டு உள்ளார வந்து மதம் ரிலேட்டட், ரிலீஜன் ரிலேட்டடான ஆர்கனைசேஷனுக்கு போயிட்டு அது தப்பா யூஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஃபண்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லைங்க, ஃபண்ட் பண்ணலாம், யாருக்கு வேணுங்களும் ஃபண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்கு. அது நீங்க கரெக்டா வந்து அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் வழியா உங்களுக்கு புரியும் இந்த FRCA ஆக்ட் என்ன, அதனால என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு. நினைச்சிருங்க, இப்போ ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளப் ஃபார்ம் பண்றாங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல கிளப், ஏதோ சேரிட்டி கிளப் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபாரின்ல எங்கேயோ உட்கார்ந்து ஒருத்தன் வந்துட்டு சரி இது நல்ல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்புக்கு ஃபண்ட் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபண்ட் தானப்பா, உங்களுக்கு ஃபண்ட் வந்தா நல்ல காரியம் தான், நீங்க இன்னும் நிறைய சேவை பண்ண முடியும், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபாரினர் கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த கிளப்ல போட்டுட்டு அந்த கிளப்ல நிறைய அசெட், சேர், இந்த ப்ராஜெக்டர், இந்த கொடி, ட்ரெஸ், ஜாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு சேவை பண்றாங்க. எந்த தப்பு இல்லை, கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரின்சிபல் ஒரு ரூல் போடுறாரு, சரி காசு வாங்கிக்கோங்க, ஆனால் அந்த காசுக்கு கரெக்டான அக்கௌண்ட் இருக்கணும். இந்த காசு வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு ஒரு ரூபாக்கும் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரிப்பா இதுவும் பிரச்சனை இல்லை, அக்கௌண்ட் தானே வச்சுக்கணும், நாங்க ஒரு டாக்ஸ் புக் இல்லை ஒரு அக்கௌண்ட் புக் வச்சுட்டு எங்கெல்லாம் காசு போயிருக்கு நாங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு இல்லை, அதுவும் கரெக்டா போகுது. பிரச்சனை எங்க ஆகுதுன்னா, இப்போ பிரின்சிபல் வந்து ஒரு ரூல் போட்டுது, தம்பி நீங்க கிளப் ஆரம்பிக்கலாம், ஆனா அதுல ஏதாச்சும் தப்புன்னு கண்டுபிடிச்சா உங்க கிளப்போட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். அது இல்லாம உங்க கிளப் ரிலேட்டட் என்னெல்லாம் இருந்துச்சு, இப்போ ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கலாம், நீங்க ஒரு பைக் வாங்கியிருக்கலாம், போஸ்டர் வாங்கியிருக்கலாம், ப்ரொஜெக்டர், ரூம், பில்டிங், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிரின்சிபால் வந்து ஸ்கூலுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அப்படின்னு ஒரு ரூல் வருது. அப்பதான் பிரச்சனை ஆகுது. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, அது எப்படி, ஒருவேளை எங்களுக்கு லைசன்ஸ் நீயே வந்துட்டு தப்பான காரணத்தை போட்டு என் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு என் பொருளெல்லாம் ஆட்டை போட்டா என்ன பண்றது அப்படின்னு. இதுதான் இந்தியாவில் FRCA மேட்டர்னால நடந்திருக்கு. ஏன்னா பல NGOs அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர் அக்கௌண்ட் காசு கேட்டா வந்து காசு இருக்கு, அதுல இதெல்லாம் வாங்கி போட்டோம், சரி வாங்கி போட்டதுக்கு பில்லை காட்டு, ரெசிப்டை காட்டுனா பில்லு ரெசிப்ட் எதுவும் இல்லை, எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்ப கவர்மெண்ட் சொன்னா ஓஹோ இது வேற ஏதாவது தப்பா இருக்கு, நான் லைசன்ஸ் கேன்சல் பண்றேன், பில் எல்லாம் சரி பண்ணிட்டு திருப்பி லைசன்ஸ் ரிவோக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் இப்ப மேஜர் பிரச்சனை இருக்கு. இந்த ரூலே இருக்க கூடாது தான் இந்த NGO சொல்றாங்க. அப்படி என்னப்பா கவர்மெண்ட் தப்பா சொல்லிச்சு, ரெசிப்ட் தானே கேட்டாங்க, நீங்க கரெக்டா நல்ல விஷயம் பண்றீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெசிப்ட் வச்சுங்க, ரெசிப்ட் வச்சு கேளுங்க, அப்புறம் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன் இருக்குங்க இந்தியாவில், இன்னும் இருக்கு, நார்த் ஈஸ்ட் சைட்லயும் இருக்கு, நம்ம சவுத்ல சில இடத்துலயும் இருக்கு, நார்த் வெஸ்ட்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நிறைய ஃபண்ட் வந்து ஃபாரின் வழியா வந்துட்டு காட்டுறதுக்காக ஏதாச்சும் காட்டுவாங்க நல்ல காரியம் பண்ணது. ஆனா அந்த காட்டுது வந்துட்டு ஒரு 10% தான் இருக்கும், மிச்சம் 90% வந்து வேற ஏதோ மேட்டருக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியும் பல பிளாஸ்ட் இதெல்லாம் நடந்த டைம்ல வந்துட்டு டெல்லி அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எவ்வளவு பிளாஸ்ட்ஸ், எவ்வளவு வந்து பாம் பண்றது மெட்டீரியல் பிடிச்சாங்க.
வச்சாங்க. இந்த பாம்பு பண்ற மெட்டீரியல் என்ன 10 ரூபா 20 ரூபா வரும், பல கோடி வரும், பல லட்சம் வரும். இந்த காசெல்லாம் இவங்க வாங்குறதுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் பிரச்சனை. இந்த காசு, இந்த ரிலேட்டட் இந்த பாம்பு பண்றதுக்கு, இந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு காசு எங்க வருது? அதான் கவர்மெண்ட் கேக்குறாங்க. நீ கரெக்டான வழியில பண்ணா நீ வாங்க, நீ ஒரு பாம்பு பண்றியா இல்லீகல் தான், ஆனா அதுக்கு நீ காசை காட்டு, எங்க காசு வந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்டயும் ரெசிப்டிவ் எதுவும் இல்ல. இதுதான் பஞ்சாயத்து இருக்கு. அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,000 என்ஜிஓஸோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுல கிறிஸ்டியன் குரூப்பும் இருக்கு, முஸ்லீம் குரூப்பும் இருக்கு, இந்து குரூப் இருக்கு, கிளைமேட் குரூப் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்கு, ஃபாரின் பல குரூப் இருக்காங்க. யாருமே டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம ரெசிப்ட் இல்லையா, நீ யாருன்னு எனக்கு முக்கியம் இல்ல, நான் கேன்சல் பண்ற லைசன்ஸ் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கேளு, நான் லைசன்ஸ் ரிவோக் பண்றேன் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த என்ஜிஓ எல்லாம் சேர்ந்துட்டு ஓஹோ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கே படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஆகுது. இது எப்படிப்பா நீட் சம்பந்தமா மேட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்கதான் பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு போனாங்கல்ல பார்லிமெண்ட்டுக்கு, அந்த டைம்ல வந்துட்டு மான்சூன் செஷன் சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள 2 மேட்டர் டிஸ்கஸ் பண்ண போனாங்க. ஒன்னு வந்து இந்த எஃப்ஆர்சிஏ பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணுமா, இது ஸ்ட்ராங் பண்ணுமான்றது டிஸ்கஷன் போக போகுது. செகண்ட் வந்துட்டு ஒப்போசிஷன் டீம் வந்துட்டு இந்த நீட் மேட்டரை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பிரஷர் பண்ணதுக்கும் பிளான் போட்டாங்க. இப்போ ஒரே நாள் வந்து 2 மேட்டர் ஜாயின் ஆகுது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகுதுன்னு முன்னாடியே பார்லிமெண்ட்டுக்கு தெரியும், அது வெளியில லீக் ஆகும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா நீட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அது கரெக்டான ப்ரொடெஸ்ட், சரியான ப்ரொடெஸ்ட், சாந்தமான ப்ரொடெஸ்ட். இதுக்கு இடையில வந்து பல பொலிட்டீஷியன் பல காரணம் சொல்லி இருக்கவங்க வந்துட்டு எவனவனோ வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவே இல்லைன்னு சொல்றது ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து உள்ளார பஞ்சாயத்து பண்றது, இன்னொருத்த வந்துட்டு காஷ்மீர் எங்களுது ஏதாச்சும் பண்ணா தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு டெரரிஸ்ட சப்போர்ட் பண்றது குரூப். இன்னொருத்த இந்தியாலே இல்ல அந்த சிஜேபியோட ஓனர், அவன் அங்கே இருந்து வந்துட்டு சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த சிஜேபி குரூப் இருக்குல்ல, இவங்களும் பல டிஃபரெண்ட் குரூப்ஸும் வந்து இந்த நீட்டோட சேர்றாங்க. சரிப்பா சேர்ந்த நல்ல தானே அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்து நீட்டுக்கான மேட்டருக்கு டிஸ்கஸ் பண்ணா பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாம் சேர்த்து அவன் பிரச்சனை இருக்குது சொல்றான். ஒருத்த வந்து எஃப்ஆர்சிஏ டைரக்டா சொல்லிட்டான், இன்னொருத்த வந்துட்டு ஹிந்துவிசமே இருக்கக்கூடாது, இந்தியா வந்து டெமோக்ரஸியே இல்லைன்றான். அடப்பாவி, இவ்வளவு 2 நாள் உங்களை உட்கார வச்சு நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்புக்கு போலீஸ் நிக்க வச்சது, அப்புறம் டெமோக்ரஸி இல்லாம வேற இதான் பிரச்சனைங்க. கரெக்டான ஜென்சி கரெக்டான யூத் பார்த்தா சரி எடுத்து குதிக்கிறதுக்கு முன்னாடி 2 வட்டம் யோசிப்பாங்க, யாருப்பா இவன் பேக் பேரண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் ப்ரொடெஸ்ட் ஆவாங்க. ஒரு சிலவங்க இருப்பாங்க இந்த சிஜேபியில் இருக்கவங்க மேல ரீல்ஸை பார்த்தோன்னே இறங்கிடுவாங்க. அந்த ரீல்ஸை பார்த்து இறங்குதுல நீங்க ஒரு ப்ரொபோஷன் போட்டு பார்த்தா எவ்வளவு சவுத் இந்தியன்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, பாதி மேல வடக்கன்ஸ் தான் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சவுத் இந்தியால நமக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது பிரச்சனைக்கு போனா நம்ம பார்ப்போம், எல்லாருமே சொல்ல, ஆனா மெஜாரிட்டி நம்ம எல்லாம் வந்து பார்ப்போம். சரி என்ன பிரச்சனை, என்ன இதுக்கு ரிலேட்டட் வேற ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கா, இது எங்க போய் நடக்குது, இதுக்கு யார் ஃபண்ட் பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போய் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நார்த் இந்தியா அந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் இல்ல. பார்த்தா வந்து அவங்க அவ்வளவுதான் படிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்சிருப்பாங்க, பிகாம் பிசிகாம் அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சுட்டு இந்த ரீல்ஸை பார்த்தோன்னே இறங்குறது. ஒருத்தன் சொன்னா வாடா மச்சான் போலாம் அப்படின்னு சொன்னா சரி வேலை இல்லாதவங்க வந்து சேர்ந்துருது. இதுதான் பிரச்சனை இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து நீட்டுக்கு போராடினா பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாம் சேர்த்து அவன் பிரச்சனைக்கு போராட ஆரம்பிச்சிட்டான். அதுதான் கவர்மெண்ட் டென்ஷன் ஆயிட்டு என்ன இது வேற நோக்கம் பார்த்து போயிட்டு இருக்கு, ஆன்டி நேஷனல் போத்துன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அதுல தப்பே இல்லை. கரெக்டா நீட்டுன்னு சொல்லி கரெக்டா நீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. யாராச்சும் அடிச்சாங்களா, ஏதாச்சும் பண்ணாங்களா? கவர்மெண்ட் பார்த்து தான் இருந்தாங்க, சரி நீங்க பண்ணப்பா, அது உங்க ரைட்ஸ், நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தாங்க. எப்போ சிஜேபி வந்துட்டு நாங்க வந்து பார்லிமெண்ட் பார்த்து மார்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்பதான் கவர்மெண்ட் டென்ஷன் ஆச்சு. தம்பி பார்லிமெண்ட் வந்து ஒரு ஹைலி செக்யூர் ஏரியா, நீ வந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வர, அந்த கூட்டத்துக்குள்ள 2 டெரரிஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க, 4 பேரை காலி பண்ணிட்டு பார்லிமெண்ட் அங்க பாம்பு போட்டாங்க. யார் ரெஸ்பான்சிபிள்? கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள். இது வேற லெவல் நியூஸா போகும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் இருந்தா வா, இப்போ நான் பர்மிஷன் தரது இல்லை, ஏன்னா வந்து இதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, நீட் மேட்டர் மட்டும் பேசல, வேற மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க, அது ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து நீங்களே சால்வ் பண்ணிட்டு அப்புறம் மார்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நேரா மார்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த கலவரமே ஆச்சு. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, நீங்க வந்து யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க, சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு அது மேட்டரே இல்லை. ஆனா சப்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அதே வந்துட்டு இவங்க கொள்கை என்ன, இந்தியாவில் மோதியை ரிசைன் பண்ணணும்ன்றான். தப்பா இருந்தா ரிசைன் பண்ண வைப்போம், அதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம், தப்பா நம்ம இருந்தாங்களா மாத்திட்டு வந்து கரெக்டான கவர்மெண்ட் நம்ம வைப்போம். ஆனா வந்துட்டு நம்ம எல்லாம் வெரிஃபை பண்ணோம், ஏன் இவங்க தப்பு, இவன் ஏன் கரெக்ட் அப்படின்னு வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம். அதே மாதிரி தான் நம்மள மாதிரி அடுத்த குரூப் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடுத்த இந்த சிஜேபி குரூப் ஸ்லோவா சவுத் இந்தியா வரும். சவுத் இந்தியால பிஜேபி இல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் சவுத் இந்தியன் யூத்தை கண்ட்ரோல் பண்ணா பிஜேபிக்கு அப்போஸ் பண்ணது சவுத் இந்தியா மொத்தம் கிடைக்கும் அப்படின்னு அடுத்து நம்மள பார்த்தா வருவாங்க. அப்போ வந்து நம்ம உஷாரா இருக்கணும், அவன் யார் இல்ல, அவன் பின்னாடி யார் ஒர்க் பண்றாங்கன்னு இருக்குது. நம்ம ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிட்டு கரெக்டா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, எந்த தப்பும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சிஜேபியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்களா 21 மில்லியன், அதுல போய் பாகிஸ்தான் பிளாக், பங்களாதேஷ் பிளாக் போட்டு பாருங்க, எத்தனை பேர் பாகிஸ்தானியாரங்க இருக்காங்க, எத்தனை பேர் பங்களாதேசி ஆளுங்க இருக்காங்க. சரி நல்லதானப்பா ஃபாலோவர் அப்படின்னா, இது ஃபார்ம் பண்ணதே வந்து இந்தியாக்காக பேசுறதுக்கு வேண்டிய ஒரு குரூப். அந்த குரூப்ல எதுக்கு பாகிஸ்தான்காரன் அக்கறை காட்டணும்? ஏன் அவன் ஊர்ல வந்து இந்த மாதிரி குரூப் இல்ல, இந்தியால ஏன் அந்த மாதிரி குரூப் இருக்கு, ஏன் வந்து அவனுக்காக போஸ்ட் போடுறான்? புரியுதா? அது மாதிரி கொஞ்சம் மேட்டர் இருக்குங்க. நீங்க அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் டிசிஷன் எடுங்க. உடனே நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்துட்டு தப்பு, இந்தியா ஆகஸ்ட் 15 வந்து நான் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன், இது இண்டிபெண்டன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதுக்கு தான் அவங்க வெயிட்
வெயிட் பண்றாங்க. இந்த கலவரம் நம்மளுக்குள்ளார சண்டை போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பல வருஷம் முன்னாடி பிரிட்டிஷர் இதே டாக்டிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவை பிரிச்சாங்க. திருப்பி இதே மாதிரி ஒரு சான்ஸ் வருது, அதுல நம்ம வீழக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கொஞ்சம் டென்ஷனான வீடியோ போச்சு, சாரிங்க. வந்து அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் வேற ஏதாச்சும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட வரேன். ஏன்னா வந்து இந்த ப்ரொடெஸ்ட் ரிலேட்டட் மேட்டர்ல நிறைய பேர் டிஃபரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க, என்ன பேக்ரவுண்ட் தெரியாம. அதனால என்னால முடிஞ்சது வந்து நான் ஃபேக்ட் கொண்டு வந்து இந்த FRCA ஆக்ட் எப்படி வந்து பின்னாடி இருக்கிற NGOs வந்துட்டு காசு வந்துட்டு நீட்டுக்கு சம்பந்தமா கொண்டு வந்துட்டு சண்டை போட்டு வேற மாதிரி மேட்டர் கொண்டு போனாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ ஏதாச்சும் தப்பா பேசினா கமெண்ட்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி எது கரெக்ட்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை நீ சொல்லுற தப்படா ஃபேக்டா இல்லைன்னு சொன்னாலும் கமெண்ட்ல போடுங்க. ஒருவேளை நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஹிடன் ட்ரூத்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு நான் வந்துட்டு ஒரு மேட்டருக்கு வந்து ரிசர்ச் பண்ணி நான் வெளியில கொண்டு வரேன். அது நம்ம வந்து நான் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நந்து சைனிங் ஆஃப், தேங்க்ஸுங்க.